டே 12 அக்டோபர் 17th ரெண்டு ப்ரோமோ தாங்க ரிலீஸ் ஆகிருக்கு. ரெண்டு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பிக் பாஸ் வந்துட்டு இந்த வீக் நடந்த டாஸ்க்கை வச்சு யார் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர், யார் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, எல்லாரும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ஆதிரையும் அரோராவையும் சொல்கிறாங்க. இதில் ஒரு உச்சக்கட்டமாக கலையரசன் வந்துட்டு சொல்கிறாரு, அப்படி அரோரா கிட்ட என்ன டேலண்ட் இருக்குதுன்னு என்னால் இது வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மிச்சம் எல்லாருக்கிட்டையும் கண்டுபிடிச்சியாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வந்து கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக வந்துட்டு அவங்கள மட்டும் டேலண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு டேலண்ட் இருக்கும். ஆனால் அது காமிக்காமல் தப்பாக வேறு ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க அரோரா வீட்டுக்குள்ளே. அது வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, வெளியே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே புரியுது. இப்படி மாறி மாறி எல்லாரும் ஒருத்தர் பேராக சொல்லிட்டு வர ஃபைனலாக வந்துட்டு ஆதிரையும் அரோராவும் தாங்க ஜெயிலுக்கு போகிறாங்க. ஆதிரை காண்டை வச்சுக்கிட்டு இதிலேயே வந்துட்டு கடுப்பாக இது பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. எப்படியும் ஜெயிலை சுற்றி அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இருக்க போகிறாங்க. பாய்ஸ் தான் வந்துட்டு அங்கேயே உட்காந்து கிடக்க போகிறாங்க. ஒரு அரை நாள் உட்கார வைக்கிறதுக்கு எதுக்குடா இவ்வளோ ஜெயிலுக்கு அப்படியே 2 நாளில் உட்கார வைக்கிற மாதிரியே பில்டப் கொடுக்குறீங்க. முன்னாடி சீசன்ஸ்லாம் வந்துட்டு 2 நாள் 3 நாள் கூட ஜெயிலில் உட்கார வைப்பாங்க. இப்போல்லாம் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் உட்கார வைக்கிறாங்க போல இருக்குது. நமக்கு தெரிஞ்சே பார்க்கலாம் இந்த டைம் எவ்வளோ நேரம் உட்கார வைக்க போகிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.